அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்கிற சிறுகதைத்தான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். மரி என்கிற ஆட்டுக்குட்டி சிறுகதை. தமிழ் சார், அந்த அற்புத மரிக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலாம்னு யோசிக்கிறேன் என்றார் எச்எம். எந்த அற்புத மாதிரி என்றேன் நான். இந்த ஸ்கூலில் 998 அற்புத மேரி இருக்காளாங்க. ஓய், எந்த அற்புத மேரிங்கிறீர்? அதான் இந்த 10ஆம் வகுப்பு அற்புத மேரிங்கானோ. தினத்தாளை மடித்து வைத்துவிட்டு அந்த அற்புத மரியின் முகத்தை மனசுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். வந்துவிட்டால் எப்போதும் சுவிங்கம் மெல்லுகிற, அப்படி மெல்லுவதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடம், அதன் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், சட்டதிட்டங்கள், ஒழுங்கு விதிகள் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகிற நான் உங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்லை. நீங்களெல்லாம் எனக்கு என்கிற முகபாவமும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவி என் நினைவுக்கு வந்தால் எனக்கும் அவள் மாணவிதான். என்னத்துக்கு சார் டிசி? என்னத்துக்கா? நீர் இந்த உலகத்தில் இருக்கிறீரா? அவ உங்கள் ஸ்டூடெண்ட் தானே காணும்? ஆமாம், அப்பப்போ இஷ்டப்பட்டா ஏதோ எனக்கு தயவு பண்ணுகிற மாதிரி கிளாஸுக்கு வரும் போகும். நீரே சொல்லியிருப்பாரும் என்று சொல்லிவிட்டு 2 ஆள் சேர்ந்து தூக்க வேண்டிய வருகை பதிவு ரிஜிஸ்டரையும் இன்னும் 2-3 ஃபைலையும் தூக்கி என் முன் போட்டார். பாரும், நீரே பாரும், போன 6 மாத காலத்தில் எண்ணி 12 நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறா. வீட்டுக்கும் மாதம் ஒரு கடிதம் எழுதி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு புழு பூச்சி இப்படி எட்டி பார்த்து அந்த கடிதாசி போட்ட கம்நாட்டு யாருன்னு கேட்டுச்சா? சரிதான் போல, நீ மாச்சும் உன் கடுதாசி மாச்சுன்னு இருக்காவ. சரி, ஏதாச்சும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கி சேர்த்துக்கலாம்னா வந்தாலே தேவலாம். நம்ம டிஓ மாதிரி இல்லை, ஸ்கூலுக்கு இஷ்டப்பட்டா வர்றா, வந்தாலும் ஸ்டூடெண்ட் மாதிரியே வர்றா. சே 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 என் வாயால் அதை எப்படி சொல்கிறது? ஒரு ஃப்ரெஞ்சு சைக்கிளில் கண்ணுக்குட்டி மேலே உட்காந்துட்டு வர்ற மாதிரி ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு வரா. ஃபேண்ட்டுங்கானோ? ஃபேண்ட்டு என்ன மாதிரி ஃபேண்ட்டுங்கிறீர்? அப்படியே சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு சட்டம் போட்ட மாதிரி அத்து பட்டு போட்டுன்னு தெரிச்சிடுமோன்னு நமக்கெல்லாம் பீதி ஏற்படுத்துகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. சட்டை போடுறாளே, மேலே என்னத்துக்கானோ 2 பட்டனை அவுத்து விட்டு வர்றா. அது மேலே சீயா பாம்பு மாதிரி ஒரு செயின், காத்தாடி வால் மாதிரி, அது அங்கிட்டும் இங்கிட்டும் வளைஞ்சி வளைஞ்சி ஆடுறது. கூட இத்தனி பசங்க படிக்கிறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் உடம்புல வெக்கம் வேணாம்? இந்த இளவெடுத்த ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஒழுங்கு, ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு தெரு புழுதி ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியுங்கானோ, நீர் அதையெல்லாம் ரசித்திருப்பீர். சார், ஓய் சும்மா இருங்கானோ, 40 வருஷம் இதில் குப்பை கொட்டியாச்சு. ஐ நோ ஹியூமன் சைக்காலஜி மிஸ்டர் தமிழ். தமிழ் சார், எனக்கு மனோதத்துவம் தெரியும்ப்பா. உமக்கு என்ன வயசு? 29 சார். என் சர்வீஸு 40 வருஷம். சார், ஃபேண்ட்டு சட்டை போடக்கூடாதுன்னு விதி ஒன்றும் நம்ம ஸ்கூலில் இல்லையே சார். அதுக்காக அவுத்து போட்டுட்டும் போகலாம்னு விதி இருக்கா என்ன? வயசு 18 ஆகுதுங்கானோ அவளுக்கு. கோட்டடிச்சு இப்போ தான் 10th வந்திருக்கிறா. எங்கள் காலத்தில் 18 வயசில் இடுப்பில் ஒன்று தோலில் ஒன்று இருக்கும். போதா குறைக்கு மாங்காயை கடிச்சிட்டு இருப்பாளுங்க. போன வாட்டி அதான் போன மாதத்தில் ஒரு நாள் போனால் போதும் நம்ம மேலே இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாலே, அப்போது அவள் ஒரு நாளில் 6 மணி நேரத்துக்குள்ளார ஹார்ட்லி 6 ஹவர்ஸ் சார் என்னென்ன பண்ணியிருக்காள் தெரியுமா? யாரோ 4 தடி கழுதையோட, நீங்கள்லாம் ரொம்ப கௌரவமாக சொல்லிப்பேல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, 4 தடி கழுதையோட ஸ்கூல் வாசலில் சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கா. நம்ம ஹிஸ்ட்ரி மகாதவன் இருக்க, அது ஒரு அசடு. நம்ம ஸ்கூல் வாசலில் நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறாளேன்னு அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அற்புத மாரி உள்ளவான்னு கூப்பிட்டுருக்கான். அவள் என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பொறாமையாக இருக்கா சார்னு கேட்டுட்டா. அந்த பசங்க முன்னால் வச்சு மனுஷன் கண்ணால் ஜலம் விட்டுண்டு எங்கிட்ட சொல்லி அழுதார். இந்த ஸ்கூல் காம்பஸ்குள்ளே நடக்கிறது தான் நீங்கள் பொறுப்பு, வெளியில் நடக்கிற விவகாரத்துக்கெல்லாம் நீங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது சார்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறா. யாருக்கிட்ட? இந்த நரசிம்கிட்ட. எச்சமுக்கு முகம் சிவந்து மூக்கு விடைத்தது. இந்த அநியாயம் இத்தோடு போகல. சாயங்காலம் பிடி மாஸ்டர்கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டா. அவன் இப்படி பண்ணப்படாது, இப்படி வளையணும், இந்த மாதிரி கையை வைக்கணும்னு அவளை தொட்டு தொட்டு சொல்லி கொடுத்துருக்கான். தொட்டவன் எசகு பிசக எங்கேயோ தொட்டான் போல இருக்கு. இவன் என்ன கேட்டுக்கா தெரியுமா? என்னை தொட்டு பேசாங்கன்னு சொல்லியிருப்பா. மனுஷ ஜாதின்னு அப்படி தானே சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொன்னா தெரியுமா? எச்சம் தலையை கையில் தாங்கி பிடித்து கொண்டார். அவர் முகம் வேர்த்து விட்டு இருந்தது. சார், உங்கள் பொண்டாட்டியோட நீங்கள் படுக்கிறது இல்லையான்னு கேட்டுட்டா. பாவம்,
நம்ம பிடி பத்மநாபன் லீவ் போட்டுட்டு போயிட்டான். முடியாதுப்பா, முடியாது. நானும் 4 பெத்தவன். இந்த ராட்சச ஜென்மங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ரத்த கொதிப்பு வாங்கிட்டு அல்லாட முடியாதுப்பா. அந்த கழுதைய தொலைச்சி தலைமுடிய வேண்டியது தான். இப்போ போய் டிசி கொடுத்துட்டா அவள் எஸ்எஸ்சி எழுத முடியாமல் போயிடும் சார். அவள் வாழ்க்கை வீணாக போயிட போகுது. அட, அந்த கழுதைக்கு அதை பற்றி கவலை இல்லை. உமக்கு எதுக்கு, நமக்கு எதுக்கு என்று என்னால் இருந்து விட முடியாது. அது என் சுவாபமும் இல்லை. அத்தோடு அந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பெண். அப்படி என்ன பெரும் பாவங்களை பண்ணிவிட்டாள்? அப்படியே தான் இருக்கட்டுமே. அதற்காக அவளை கல்லெறிந்து கொள்ள நான் என்ன அப்பழுக்கற்ற யோகியன்? நான் சுமதியிடம் சொன்னேன். எச்சம் மாதிரி தான் அவளும் சொன்னாள். உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ரொம்ப ராங்கி டைப் மாதிரி தெரியுது. உங்களையும் தூக்கி எறிஞ்சு ஏதாச்சும் பேசிட்டா என்றாள். அவளை சம்மதிக்க வைத்து அவளையும் அழைத்து கொண்டு மரி வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்காலம் போனேன். என் வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை அவள் வீடு. ரயில் நிலையத்துக்கு எதிரே இருந்த வரிசை வீடுகளில் திண்ணை வைத்த முன்பகுதி ஓடு போட்டு பின்பகுதி ஒட்டிய பழங்காலத்து வீடு அவளுடையது. விளக்கு வைத்த நேரம் திண்ணை புழுதி படிந்து பெருக்கி வாரப்படாமல் கிடந்தது. உள்ளே விலைமதிப்புள்ள நாற்காலிகள் சோபாக்கள் இருந்தன. ஆனாலும் எந்த ஒழுங்குமின்றி கல்யாண வீடு மாதிரி இறைந்து கிடந்தன. மரி என்று நான் குரல் கொடுத்தேன். 3 முறை அழைத்த பிறகுதான் யாரு என்று ஒரு குரல் உள்ளிருந்து வந்தது. களைந்த தலையும் தூங்கி எழுந்த உடை சுருக்கங்களோடும் சட்டையும் கையிலுமாக வெளிப்பட்டாள் மரி. என்னை பார்த்ததில் ஒரு ஆச்சரியம் வெளிப்படையாக அவள் முகத்தில் தோன்றியது. என் மனைவியை பார்த்ததில் அவளுக்கு இரட்டை ஆச்சரியம் இருக்க வேண்டும். வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க என்று எங்கள் இருவரையும் பொதுவாக வரவேற்றுவிட்டு நாற்காலிகளை ஒழுங்குபடுத்தினாள். சோபாவில் நானும் சுமதியும் அமர்ந்தோம். எதிரே இருந்த ஒரு நாற்காலியில் அவள் அமரச் சொன்னதும் அமர்ந்தாள். தூக்கத்தை கலைச்சிட்டானம்மா என்றேன். பரவாயில்ல சார் என்று வெட்கத்தோடு தலையை கவிழ்ந்து கொண்டாள். முகத்தில் விழுந்த முடியை மேலே தள்ளிவிட்டு கொண்டாள். நீங்கள் எப்படி இங்கே? சும்மா தான், பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். வழியில் தானே உங்கள் வீடு, பார்த்து ரொம்ப நாளாச்சு, நுழைஞ்சிட்டோம். அலையாத விருந்தாளியா? உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? தைல வாசனை வருதா சார்? லேசாக தலைவலி. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? எல்லாம் ஆச்சு. வீட்டில் யாரும் இல்லையா? வீடா சார் இது? வீடுனா அப்பா அம்மா இருக்கணும். அப்பா எப்போவோ போயிட்டார்னா செத்து போயிடல, எங்களை விட்டுட்டு போயிட்டார். அம்மா என்னை சுத்தமாக விட்டுடல. அப்பப்போ நாங்கள் சந்திக்கிறோம். சமயத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் பார்த்து கொண்டா அது ரொம்ப அதிகம். அதனால தான் இது வீடான்னேன். எனக்கு ஏதோ லாட்ஜில் தங்குற மாதிரி தோணுது. எனக்கு சங்கடமாக இருந்தது. இரவுகளில் நசுங்கிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு வருகிற குழந்தையை பார்ப்பது போல் இருந்தது. சாப்பாடெல்லாம் எப்படிம்மா? பெரும்பாலும் பசி எடுக்கிறப்ப எங்கே தோணுதோ அங்கே சாப்பிடுவேன். ஹோட்டலில் தான். அம்மா வீட்டில் தங்கியிருந்தா ஏதாவது செய்வாங்க. அம்மா சமையலை காட்டிலும் ஹோட்டலே தேவலை. நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, அம்மான்னு நினச்சி சாப்பிட முடியல. பொண்ணுன்னு நினச்சி அவங்களும் பண்ணலை. சுமதி என்னை முந்தி கொண்டு கேட்டாள். உன் அம்மா தானம்மா அவங்க? ஆமாங்க. இப்போ வேறு ஒருத்தரோட அவங்க இருக்காங்க. அவரை எனக்கு பிடிக்கலை, என்னையும் அவருக்கு பிடிக்கலை. சரி, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து தீர்க்கிறேன். ஒரு இறுக்கமான மௌனம் எங்கள் மேல் கவிந்தது. நான் சாவி கொடுக்காமல் எப்போதோ நின்று போயிருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மரி, ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு மாறுதலாக இருக்கும்ல? நான் யாருக்காக சார் படிக்கணும்? உனக்காக என்றாள். இதற்கு மேல் எதுவும் பேசக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. பீச்சுக்கு போகலாம், வாயேன். வரட்டுமா சார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். வா, இதை வந்துட்டேன் சார் என்று துள்ளி கொண்டு எழுந்தாள். உள்ளே ஓடினாள். நான் சுமதியை பார்த்தேன். பாவங்க என்றாள் சுமதி. யார் தான் பாவம் இல்லை? இந்த பொண்ணை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அந்த அம்மா பாவம் இல்லையா? இதோட அப்பா பாவம் இல்லையா? எல்லாருமே ஒரு விதத்தில் பாவம்தான் என்றேன் நான். அப்போதுதான் பூத்த ஒரு பூ மாதிரி, மலையில் நனைந்த சாலையோரத்து மரம் மாதிரி, ஓடை கூழாங்கல் மாதிரி வெளிப்பட்டாள் மரி. ஃபேண்ட்டு தான் போட்டிருந்தாள். சட்டையை டக் பண்ணியிருந்தாள். அழகாகவே இருந்தது அந்த உடை. உடம்புக்கு சௌரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை. ஸ்மார்ட் என்றேன். தேங்க்யூ சார் என்றால் பரவசமான சிரிப்பில். நான் நடுவிலும் 2 புறமும் இருவருமாக நாங்கள் நடந்தே கொஞ்ச தூரத்தில் இருந்த கடற்கரையை அடைந்தோம். கடற்கரை சந்தோஷமாக இருந்தது. ஓடி பிடித்து கல் குதிரைகளின் மேல் உட்கார்ந்து விளையாடும் குழந்தைகள், குழந்தைகள் விளையாட்டை பார்த்து ரசிக்கும் பெற்றோர்கள், உலகத்துக்கே ஜீவன் சேர்க்கும் யுவர்களும் யுவதிகளும், கடல் அலைகள் கடல் மணலில் சுகமாக வருபட்டன.
குழந்தைகள் வாழ்வில் புதிய வர்ணங்களை சேர்த்து பலூன்கள் பறந்தன. ஸ்டூல் போட்டு பட்டாணி சுண்டல் விற்கும் ஐயரிடம் வாங்கி சாப்பிட்டோம். காரவடை வாங்கி கொடுங்க சார் என்றாள் மரி. கொடுத்தேன். தின்றாள். மத்தியானம் சாப்பிடல சார், சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். ராத்திரி எங்களோட தான் நீ சாப்பிட்ற என்றாள் சுமதி. இருக்கட்டும்க்கா, என்ன இருக்கட்டும், நீ வர்ற. வரும்போது சுமதியின் விரல்களில் தன் விரல்களை கோர்த்து கொண்டு சற்று பின்தங்கி மரி பேசி கொண்டு வந்தாள். நான் சற்று முன் நடந்தேன். சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும் தான். மத்தியானம் வறுத்த நெத்திலி கருவாடு இருந்தது. தூள்கா தூள், இந்த சாம்பாரும் நெத்திலி கருவாடும் பயங்கரமான காம்பினேஷனுக்கா என்றாள் மரி. மரி இப்போதெல்லாம் காலையும் மாலையும் தவறாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தாள். காலை இட்லி எங்கள் வீட்டில்தான். வருஷம் 365 நாட்களும் எங்கள் வீட்டில் இட்லி அல்லது தோசைதான். ஆட்டுக்கல்லை ஒழித்து வைத்து விட்டால் சுமதிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் மரி என்பேன். மரி விழுந்து புரண்டு சிரிப்பாள். சாயங்காலங்களில் எங்கள் வீட்டில்தான் அவள் வாழ்க்கை கழிந்தது. ஃபேண்ட் போட்ட அந்த பெண் சிரமப்பட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து சுமதிக்கு வெங்காயம் நறுக்கி தருவதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும். ஏமா, சைக்கிளில் ஊற சுற்றுற பெண் தானே நீயே, இங்கே இவளுக்கு வெங்காயம் நறுக்கி தரியே என்றேன். இதுதான் சார் த்ரில்லிங்காக இருக்குது, கண்ணில் நீர் சுரக்க சுரக்க வெங்காயம் நறுக்கிறது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் என்றாள். சார் ஒன்று சொல்லட்டுமா? ம், 2-3 சொல்லு. சீரியஸாக கேட்குறேன் சார், நான் இங்கே வந்து போகிறதுல உங்களுக்கு தொந்தரவு இல்லையா சார்? சத்தியமாக கிடையாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவள் சொன்னாள். ஏன் சார், கெட்டு போனவன்னு எல்லாரும் சொல்கிற என்ன எதுக்கு உங்கள் வீட்டில் சேர்த்து சோறு போடுறீங்க? சிரிப்பு தான் வந்தது. பைத்தியமே, உலகத்தில் யார் தான் கெட்டு போனவங்க? யாராலுமே கெட முடியாது தெரியுமா? மனசுக்குள்ளே நீ கெட்டு போனவள்னு நினைக்கிறியாக்கும். அதை விட்டுடு. நீயும் கெட்டவள் இல்லை, உங்கள் அம்மாவும் அப்பாவும் யாருமே கெட்டவங்க இல்லை. அவள் சொன்னாள். எங்கள் அம்மாவை பழித்திக்கணும் தான் சார் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் சார். எனக்கு தெரியும் என்றேன். 10 நாள் இருக்குமோ? இருக்கும். ஒரு நாள் மரி என்னிடம் கேட்டாள். சார், நான் ஸ்கூலுக்கு வர்றதே இல்லை, நீங்கள் ஏன் கேட்கல? நான் அவள் முகத்தை பார்த்தேன். 2 மணிகள் உருண்டு விழ தயாராக இருந்தன அவள் கண்களில். என்னை நீங்கள் கேட்டுக்கணும் சார், ஏன்டி ஸ்கூலுக்கு வரலன்னு என்னை அறிஞ்சு கேட்கணும் சார். அப்படி யாரும் என்னை கேட்க இல்லைங்கிறதுனால தான் சார் நான் இப்படி விட்டேத்தியாக இருக்கேன். என் மேலே இப்படி யாரும் அன்பு செலுத்தினதே இல்லை சார். அன்பு செலுத்துறவங்க தானே அதட்டி கேட்கவும் அதிகாரம் இருக்குது. உனக்கே அது தோணணும்னு தானே நான் காத்திருக்கேன். அதனால் என்ன, ஒன்றும் முழுகி போயிடல. இன்னைக்கு புதுசாக ஆரம்பிப்போம். இன்னைக்கு தான் நீ 10th கிளாஸில் நீ சேர்ந்தேன்னு வச்சுக்க, நாளையிலிருந்து நாம் ஸ்கூலுக்கு போகிறோம் என்றேன். மரி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். நன்றி, வணக்கம்.